Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது தக்காளி பிரியாணி. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே வதக்கிட்டு ஒரு பேஸ்ட் பண்ணிட்டு இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 150 grams பாசுமதி அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன். 20 minutes ஒர்க் பண்ணியிருக்கேன். 150 grams ரைஸுக்கு அது 4 தக்காளி இல்லனா 3 தக்காளி இருந்தாலே போதும். தேவையான அளவு உப்பு, பே லீஃப் அதாவது பிரிஞ்சி இலை வந்து 2 எடுத்திருக்கேன். பட்டை 1, 2 ஏலக்காய், சோம்பு 1/4 டீஸ்பூன், பிரியாணி மசாலா, மிளகாத்தூள் இது ரெண்டுமே வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லாமே வதக்கி அரைக்கிறதுக்கு. சின்ன வெங்காயம் 8 வெங்காயம் எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டு, இஞ்சி 1 துண்டு, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா. இது வந்து நம்ம வதக்கி அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இதுக்கு வந்து நம்ம பெரிய வெங்காயம் போட்டு தாளிக்கணும்னு இல்லை, சின்ன வெங்காயமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய். உங்களுக்கு காரம் வந்து ஜாஸ்தி வேண்டாம்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு அதாவது கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தனியாக ஆற வச்சுட்டு. இது வந்து முழுமையாக வேகணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு 3/4 வாசி வதங்கினாலே போதும். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு புதினா கொஞ்சமாக எடுத்துக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சமாக. இது ரெண்டையும் நல்லா இந்த சூட்லேயே நல்லா வதங்கிடும். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். புதினா மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம தனியாக ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம குக்கர் வச்சுக்கலாம். 150 கிராம் ரைஸுக்கு இந்த அளவுக்கு சின்ன குக்கர் இருந்தாலே போதும். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை ஆட் பண்ணிட்டோம். இது கூடவே சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேண்டியதில்லை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்கிற அதாவது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது பச்சை வாசம் நல்லா போகணும். இஞ்சி பூண்டு இருக்கிறதுனால என்னென்னா அடியில் வந்து கொஞ்சம் ஒட்டும், அதனால நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஜாஸ்தி தான் விட்டுருக்கோம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 8 minutes வந்து நல்லா வேக வைக்கணும். எண்ணெய் வந்து மேலே வர வரைக்கும் வேக வச்சுன்னா தக்காளி பிரியாணியோட வாசமும் நல்லாயிருக்கும், அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு வந்து என்னென்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணல, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். 1 கைப்பிடி கொத்தமல்லி, புதினா நம்ம ஆல்ரெடி அரைச்சிருக்கோம். அது இல்லாமல் இது வந்து கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுறோம். உப்பு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 minutes வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா தக்காளியினோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ வந்து மிளகாத்தூள், பிரியாணி மசாலா 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். இதையும் நம்ம கொட்டிக்கலாம். அப்போ தான் பச்சை வாசம் போகும். இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. 3 minutes ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர், 2 டம்ளர் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான தக்காளி பிரியாணி ரெடி. நான் தக்காளி பிரியாணி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.